பொன்னையா ஐஏஎஸ் அவங்க ஊர வளர்ச்சித்துறை தலைமை இயக்குனர் அவங்க தான் வந்து இந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த நகல் போட்டிருக்காங்க. என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6/8/2024 அன்னைக்கு இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊர வளர்ச்சித்துறையால் வந்து கிராம சபை கூட்டம் நடத்துவது தொடர்பாக 15/8/2000 சுதந்திரத்து அன்னைக்கு கிராம சபை கூட்டம் வந்து நடத்துவது தொடர்பாக அதில் விவாதிக்கக்கூடிய கூட்டப்பொருள்களை அனுப்பி வைப்பது தொடர்பாக இந்த அறிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அரசாணை மேற்கோள் கிடைக்காங்க. அரசாணை 245, அரசாணை 130, அரசாணை வந்து 65 இதை மேற்கோள் கிடைக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7 கடித அனுப்பப்பட்ட கடிதங்களை மேற்கோள் காட்டி முதன்மை செயலாளர் அனுப்பின அந்த கடிதங்களை ஒவ்வொரு கடிதங்களை மேற்கோள் காட்டி இந்த சுற்றறிக்கை வந்து அனுப்பியிருக்காங்க. இது கீழே அஜெண்டாவும் இணைச்சிருக்காங்க. இந்த பார்வையில் என்ன சொல்றாங்கன்னா, அரசாணை 1 வந்து சொல்லப்படுகிற விஷயங்களை குறித்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, பொது வழியில் கிராம சபை கூட்டம் நடத்தணும், அப்படி இல்லைன்னா அரசுக்கு சொந்தமான இடங்கள்ல கிராம சபை கூட்டம் நடத்தணும். ஒரு வழிபாட்டு தலங்கள், அது வந்து இந்துக்களுக்கு சொந்தமான வழிபாட்டு தலமோ இல்லை கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான வழிபாட்டு தலமோ இல்லை இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வழிபாட்டு தலங்களையோ நடத்தவே கூடாது. அது வந்து இது முழுக்க முழுக்க அரசு நிகழ்ச்சி என்பதனால மக்களுக்கு ஒரு பொதுவான இடத்துல தான் இந்த கிராம சபை கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலை 11 மணிக்கு இந்த கிராம சபை கூட்டம் நடக்க துவங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா கோரம் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். 500 மக்கள் கொண்ட ஊராட்சியில் குறைஞ்சபட்சம் 50 பேராவது கலந்துக்கணும். 50 பேர் கலந்துக்கிட்டா தான் அது கிராம சபை, அது செல்லும். அப்படின்னா அது கிராம சபை ரத்தாகும். அதே மாதிரி 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்க ஊராட்சியில் குறைஞ்சபட்சம் வந்து 100 பேராவது நம்ம கலந்துக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கோரம் இல்லாமல் கிராம சபை கூட்டம் நடத்தவே கூடாது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். அதைத்தான் வந்து இந்த அரசாங்கம் மேற்கோள் கிடைக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராம சபாவுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 5000 ரூபாய் வரைக்கும் செலவினங்கள் நிதியை வந்து நம்முடைய தமிழக அரசாங்கம் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இதைத்தான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க, அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை அன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 15 விவாதிக்கக்கூடிய கூட்டப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1வது கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் நிதி செலவினம் குறித்த விவாதித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னன்னா 1/4/2024 முதல் 31/7/2024 முடிய இருக்க கிராம ஊராட்சியில் பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட செலவின அறிக்கை படி 30 மற்றும் இதர விவரங்கள் கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெற வேண்டும்ங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லா மக்களுக்கு முன்னாடி காண்பித்து ஒப்புதல் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த கடந்த மாதம் 7ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ஊராட்சியில் பொது நிதியிலிருந்து செலவு செய்யப்பட்ட செலவின விவரங்களை குறித்ததான படிவம் 30 மற்றும் அதை குறித்த விவரங்களை கிராம சபையில் மக்கள் முன்னாடி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே நீங்கள் அதை கேட்டு சமூக ஆர்வலர் நீங்கள் தாராளமாக உங்கள் ஊராட்சியோட வரவு செலவு கணக்கு விவரங்கள் நீங்கள் பார்க்கலாம். 2வது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024-25ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட பணியோட விவரங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க. எத்தனை பணிகள் எடுத்திருக்காங்க, ஒரு திட்டத்து பேர் என்ன, பணியோட பேர் என்ன, அதுக்கு எவ்வளோ மதிப்பீடு, தற்போது அந்த பணியோட நிலை என்ன, இதையும் குறித்து கிராம ஊராட்சி கிராம சபையோட விவாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொருள் 2 முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த ஆண்டு தணிக்கை அறிக்கையை வந்து கிராம ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் வைத்து மக்கள் முன்னாடி அங்கீகாரம் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே தணிக்கை அறிக்கையை கண்டிப்பாக கேட்கணும். ஒவ்வொரு கிராம ஊராட்சி நடக்கூடிய கிராம சபை கூட்டம் அந்த மாதிரி நடக்கும்போது தணிக்கை அறிக்கை வைக்க சொல்லி கூட்டப்பொருள் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த தணிக்கை அறிக்கை காட்டுங்க அப்படின்னு கிராம ஊராட்சியை கேட்டு அந்த தணிக்கை அறிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு எல்லாமே என்னென்ன செய்யப்பட்டிருக்க முழு விவரமும் அந்த தணிக்கை அறிக்கையில் வந்துடும். தணிக்கை செய்யப்பட்ட அலுவலர் யாரு, அவர் வந்து என்னென்ன தணிக்கை செஞ்சு ஊராட்சியில் கிராம ஊராட்சியில் இதெல்லாம் சரியாக தான் இருக்குது, இதெல்லாம் தவறாக தான் இருக்குன்னு சொல்லி அவர் தணிக்கை கொடுப்பாரு. அந்த அறிக்கை வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் கிராம ஊராட்சியில் நீங்கள் தெளிவடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். 3வது என்ன கூட்டப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மையான குடிநீர் விநியோகம் செய்வதை உறுதி செய்வது தொடர்பாக சொல்லியிருக்காங்க. ஓஎல்சி டேங்க் இருந்துச்சுன்னா மாசத்துல 5ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் ஓஎல்சி டேங்க் கழுவணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத கிராம சபையில் வைத்து நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தூய்மையான குடிநீர் கொடுக்கணும். அந்த தூய்மையான குடிநீரில் கரெக்டாக குளோரின் கலக்குறாங்களா, இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா, அதை வந்து கிராம ஊராட்சி சபையில் மக்கள் விவாதத்தில் வந்து நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆகவே மக்கள் வந்து இதையும் கவனத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கிறேன். 4வது பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இணையவழி வரி செலுத்தும் சேவை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்மளாம் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 நாள் பணித்தலை கொடுப்பாரோ, அல்லது ஊராட்சி கிளர்க்கை வந்து ரசீது கொண்டு வந்து வீட்டில் வந்து கொடுப்பாரு. கொடுத்துட்டு நீங்கள் வந்து காசு கொடுங்க அப்படின்னு வீட்டு வரி ரசீதோ, தண்ணீர் வரி ரசீதோ, இல்லை தொழில் வரி ரசீதோ வந்து ரசீது போட்டு கொடுத்து மேனோட காசு கொடுத்துருந்தோம். இப்போ எல்லாமே இணைய வழியில் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத அதுலேயே சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் நீண்ட நேரமாக வந்து இந்த காணொலி பதிவு விரும்புகிறேன். ஏன் கேட்டீங்கன்னா அது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன். இதை குறித்து விவரமாக நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கிறேன். 4வது கூட்டப்பொருள் என்ன சொன்னேன் அப்படின்னா, இணைய வழியில் வரி செலுத்தும் சேவை, அதை எப்படி இந்த கிராம ஊராட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து அதில் சொல்லியிருக்காங்க. 5வது கூட்டப்பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணைய வழியிலே வந்து மனைப்பிரிவு மற்றும் கட்டிட அனுமதி வழங்குதல் தொடர்பாக சொல்லியிருக்காங்க. மனைப்பிரிவுக்கு அங்கீகாரம், அதே மாதிரி கட்டிடத்துக்கு அனுமதி எப்படி இணைய வழியிலே பெறுவது, அதை குறித்த டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. 6வது பொருளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுய சான்றிதழ் அடிப்படையில்
குடியிருப்பு கட்டிடங்களுக்கு உடனடி பதிவின் மூலம் அனுமதி வழங்குவது தொடர்பாக சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்து இந்த முறையை கிராம ஊராட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வகைப்பாடு விவரம்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற ஒட்டி உள்ள ஊராட்சிகள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எல்லைக்கு உட்பட்டதுன்னா ஒரு சதுரடிக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 27 ரூபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதுலையுமே சேர்க்கப்படாத கிராம ஊராட்சியாக இருக்குன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபா எடுத்தாங்க, 10 ரூபா எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 ரூபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழும எல்லைக்கு உட்பட்ட இதர ஊராட்சிகள்னா 22 ரூபா. அதே மாதிரி நகர்ப்புற ஒட்டியுள்ள ஊராட்சிகள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும ஊராட்சிகள் அல்லாதவைகள் அதுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கட்டணம் நிர்ணயம் பண்ணிங்க. ஒரு சதுர அடிக்கு நீங்கள் கட்டிட அனுமதி வாங்குவதற்கு நீங்கள் வந்து செலுத்தக்கூடிய ஊராட்சிக்கு தொகை வந்து ஒரு சதுர அடிக்கு இந்த மாதிரி வந்து வரைமுறைப்படுத்தி போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் உறவுகள் வந்து பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொருள் ஏழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு டிஎன் பாஸ் இது சம்பந்தமா சொல்லியிருக்காங்க. டிஎன் பாஸ் சம்பந்தமா நம்ம இன்னொரு காணொலியில் வந்து விரிவாக நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஊராட்சி தலைவர், ஊராட்சி துணைத் தலைவர் செக் ஓவர் போட்டு தான் என்ன செய்வாங்கன்னா கையெழுத்து போட்டு மாத்திட்டு இருந்தாங்க முன்ன. அதுக்கப்புறம் பிஎஃப்எம்எஸ் முறை கொண்டு வந்தாங்க. அதிலாரோட அலுவலர் அவர் வந்து ஒப்புதல் கொடுத்தா 10 நாளைக்கு அந்த பிஎஃப்எம்எஸ் பாஸ் பண்ணாதான் அந்த பணத்தை எடுக்க முடியுங்கிற ரூல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளரையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஊராட்சி லாகின் ஐடி ஓப்பன் பண்ணி ஊராட்சி தலைவர் பிளஸ் ஊராட்சி செயலாளர், ஊராட்சி துணைத் தலைவர் ஓடிபி வரும். இந்த ஓடிபி சொன்னால்தான் வந்து நம்ம பணத்தை எடுக்க முடியும். இந்த மாதிரி டிஎன் பாஸ் முறை கொண்டு வந்திருக்காங்க. அதை குறித்து நம்ம இன்னொரு வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதை குறித்த டீட்டெயிலையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பொருள் 7ல வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. உறவுகள் வந்து அதை படித்து தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொருள் அது மாதிரி கூட்டப்பொருள் 8 என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு உயிரி பல்வகைமை வாரியம் உயிர் பல்வகைமை மேலாண்மை குழு இது சம்பந்தமா வந்து அந்த பொருள் 8ல சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சொல்லியிருக்காங்கிற நீங்க டீட்டெயிலை நீங்க தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வீடியோக்கள் டிஸ்கஷன் அந்த பிடிஎஃப் இருக்கு. பொருள் 9ல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை விருது திட்டம் அதை குறித்த ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல ஒவ்வொன்றா வந்து 9(1), 9(2), 9(3) இந்த பொருளை வந்து வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் நீங்க படித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொருள் 10 தூய்மை பாரத இயக்கம் ஊரகம் வந்து தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் அந்த ஊரகத்தில் வந்து 12,525 கிராம ஊராட்சிகள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கூட்டப்பொருள் 11ல ஜல்ஜீவன் திட்டத்தை குறித்து சொல்லியிருக்காங்க. ஜல்ஜீவன் குடிநீர் வந்து எல்லா கிராம ஊராட்சி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத மத்திய அரசோட நோக்கமா அந்த திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ அதை குறித்து ஒரு முழு தகவலையும் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. 12 கூட்டப்பொருள் என்னன்னா இதர பொருட்கள், அதாவது நமக்கு என்ன தேவை, ஒரு கிராம ஊராட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்படும் ஏதேனும் பிற பொருட்கள் இருப்பினும் கிராம சபை ஒப்புதல் வேண்டி நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க கிராம சபையில் சொல்லலாம். இப்போ உங்க வார்டுல வந்து சாலை இல்லை, இல்லை உங்க வார்டுல வந்து குடிநீர் வரல, இல்லை உங்க வார்டுல வந்து இந்த மாதிரி பேருந்து வசதி ஏதோ ஒரு சம்திங் நீங்க கிராம ஊராட்சியில் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதர கூட்டப்பொருளா நீங்க கிராம சபை கூட்டத்துல நீங்க தீர்மானம் போட்ட சொல்லி அதை ஏற்ற சொல்லலாம். ஸோ அதைத்தான் வந்து 12வது கூட்டப்பொருளா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை உறவுகள் எடுத்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் நான் மீண்டும் சொல்றேன், இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்ல நம்ம 15ஆம் தேதி பரமக்குடி நடக்கக்கூடிய சட்டப்பேச்சு வகுப்பு தொடர்பான டீட்டெயிலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உறவுகள் எடுத்து பயன்படுத்திங்க. ஆகஸ்ட் 15 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்க எல்லாருக்கும் ஒரு இந்தியனா ஒரு இந்திய குடிமகனா உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ சுதந்திரத்தை பேணி காப்போம், ஊழல் லஞ்சம் இல்லாத தேசத்தை நாம் உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு இந்த கிராம சபையை எல்லாரும் கலந்து கொள்கிறத கேட்டுக்கிறேன். மீண்டும் நல்லதோடு வேற வீடியோ சந்திக்கிறேன்.